ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து கனெக்டர் எப்படி சால்டர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பிசி போர்டில் இருந்து கனெக்டர் வந்து சால்டர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 4 பின்ங்கிறதுனால 4 பின் வச்சுருங்க. அந்த பிசிபியில் பார்த்தீங்கன்னா ஒரு கட் மார்க் இருக்கும். அந்த கட் மார்க் வந்து இந்த கனெக்டர் இன்சைடு வரதுக்கான ஒரு டிப்ஸு தான். ஸோ அந்த சைடு வச்சு தான் நீங்கள் வந்து சால்டர் பண்ணணும். இப்படி கனெக்டரை ஹோல்டு பண்ணிவிட்டு அயன் ஸ்டேஷனை வச்சு நீங்கள் ஒவ்வொரு பின்ஸையாக வந்து ப்ராப்பராக வந்து சால்டர் பண்ணணும். இந்த கனெக்டரோட நேம் பார்த்தீங்கன்னா ஆர்எம்சி கனெக்டர். ஆர்எம்சினா வந்து ரிலிமெட் கனெக்டர்னு சொல்லுவாங்க. இந்த கனெக்டர்லையும் பார்த்தீங்கன்னா பிசி போர்டில் இன்செர்ட் பண்ணிவிட்டு பேக் சைடு வந்து சால்டர் பண்ணிடணும். இந்த மாதிரி ஃப்ளக்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா பின்ஸ்க்கும் ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சால்டரிங் என்ன ஃபஸ்ட்டு வந்து காம்பவுண்ட் லீடில் தான் வச்சுருங்க. அப்புறம் நீங்கள் சால்டர் ஒயரை வச்சு இப்படி பண்ணிங்களாவே உங்களுக்கு ஈஸியாக சால்டர் ஆயிரும். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்எம்சி கனெக்டர் தானே சால்டர் பண்ணி முடிச்சாச்சு. இந்த பிசி போர்டு தாங்க ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாருன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா அவங்க இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிரிண்டட் சர்க்யூட் போர்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.